Example 3.29, find solution if any of the equation 2 cos squared x minus 9 cos x plus 4 equal to 0. இது கியூபிக் ஈக்குவேஷன் தான், ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், லெட்டு அந்த காசுக்கு ஒரு வேரியபிள் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லெட் y which is equal to cos x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஈக்குவேஷனை திரும்பி ரீரைட் பண்ணும்போது கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் 2 cos squared x minus 9 cos x plus 4 equal to 0. இப்போ ஒய்யை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது 2y ஸ்கொயர் மைனஸ் 9y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக்காக நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணால் 8 கிடைக்கணும், சம் பண்ணால் மைனஸ் 9 கிடைக்கணும். அப்போ ஆன்சர் 8 இன்ட்டு 1 மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 4 கிடைக்கும். அப்போ ஒய் மைனஸ் 4 ஒரு ஆன்சர், ஒய் மைனஸ் 1/2 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் ஃபேக்டர். இதை நம்ம ஆன்சராக போடும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ ஒய்க்கு பதிலாக மறுபடியும் என்ன பண்ணணும், காஸ் எக்ஸையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, செகண்டில் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள் அப்படின்னா, காசோட ரேஞ்சே நம்மளுக்கு -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 4ன்னு வந்திருக்கு, அதனால் நாட் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இங்கேருந்து நம்ம எக்ஸோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்குது. இந்த 1/2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசில் எழுதலாம். அப்போ காசில் எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு இந்த 1/2 கிடைக்கும் அப்படின்னா π/3 60 டிகிரியில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஜென்ரல் ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. இப்படி இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஃபார்முலா தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. அதான் அதனுடைய ஃபார்முலா, கமா n இன் இன்டீஜர். அப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக யார் இருக்காங்க, எக்ஸு. ஆல்ஃபாக்கு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸு π/3, கமா n இன் இன்டீஜர். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.